இன்னும் சொல்ல போனால் நம்ம இது முந்தைய ஒரு தடவை நம்ம தெளிவாக எழுதியதாகவோ சொன்னதாக நினைவு இருக்கிறது. பொதுவாக யாரெல்லாம் இந்த உயிர் வதக்கூடாது இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கிறார்களோ அவங்களுடைய மனிதனை கொள்வதை ஒரு கொள்கையா வச்சிருப்பார்கள். அவர்கள் ஆடு மாடலாம் அடுத்தடுத்து பழகிட்டவனுக்கு மனுஷனை கொள்ளணும்னு வராது. நாங்க எறும்பு கூட கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்டா, விடுதலை புலியை அழிச்சானா அவன் வேலை முடிஞ்ச பிறகு நம்மளோட மோதிட்டு இருக்கிறான். இப்ப யார் மோதுறா? பொதுமக்கள் மோதல. இந்த புத்த பிக்குகள் சாமியார் இவன் தான் என்ன செய்வான், தெருவில் நடந்து போகும்போதே கூட்டிக்கிட்டு போவான். அதாவது துணியை வச்சு எறும்பு கூட அடிபடக்கூடாதுன்னு மயிலரக வச்சு கூட்டிட்டு ஒதுக்கிட்டு அவ்வளவு பக்குவமா நடக்கிறேன்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் அந்த வெறி உள்ளுக்குள்ள ஏதாவது கொல்லணும்னு உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறது. அந்த உணர்வுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுதல் தருதுன்னா, ஆடு மாடு அறுத்து அந்த வழியை போய் உணவாகவும் போச்சு, ஏதோ ரத்தத்தை ஓட்டணும்னு நினைக்கிற உள்ளுக்குள்ள இருக்குது. அல்லாஹ் படைக்கும் போதே அப்படித்தானே சொன்னா. என்ன சொன்னா, ஒரு இனத்தை படைக்க போகிறியா, அவங்க எஸ்பிக்கு திமா ரத்தத்தை ஓட்டுவார்களே, ரத்தம் ஓட்டுறது என்பது உள்ளுக்குள்ளே ஒரு புரோகிராமா அமைச்சு வச்சிருக்கான். அதை ஆடு மாடு போன்ற பிராணிகளை அறுப்பதில் பயன்படுத்தி கொண்டவன் மனித குலத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய மாட்டான், அதை ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ள மாட்டான். இவங்க அது இல்லைன்னு சொன்னோன்னு என்ன ஆகுது, இவங்கள பர்மாவில் பாருங்க, மியான்மர்ல பாருங்க, மியான்மர்ல இதே கூத்தான், முஸ்லீம்களை எல்லாம் அழிக்கிறான். அவனை முஸ்லீம் அழிச்சு முடிச்ச பிறகு என்ன செய்வான், இவெல்லாம் யாருன்னு கேட்டா ஒரு எறும்பு கொள்ளாத பௌத்தர்கள். எறும்புக்கு கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், சேதம் விளைவிக்க மாட்டோங்கிறான். இவன் இது தொடரும். புலிகளுக்கு எதிராக செஞ்ச எல்லா காரியத்தையும் நாளைக்கு இலங்கையில் என்ன செய்வான், முஸ்லீம்களுக்கு எதிராக இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கிறான். அந்த பொதுபல சேனாங்கிற ஒரு அமைப்பு, அதுக்கு சப்போர்ட்டாக ராஜபக்சே இருக்கிறான், அதுக்கு முட்டு கொடுக்கறான், அவங்களை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான், இரும்பு குரங்கு அடுக்க மாட்டேங்கிறான். அப்ப உலக நாடுகளுடைய நிர்பந்தங்களை எல்லாம் உண்டாக்குவதன் மூலமாக அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக இல்லை. ராஜபக்சே இஸ்லாம் இன்னைக்கு புலிகளை செய்த மாதிரி நாளைக்கு முஸ்லீம்களை செய்வான் என்பதுல நமக்கும் என்ன இருக்கிறது, அந்த சந்தேகம் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட ஆடு மாடு திங்க கூடாது கழுது அப்படி சொல்லக்கூடியவன் தான் பாபர் மசீது இடிச்சதுல இருந்து தூண்டி விட்டதுல இருந்து உயிரை கொடுத்ததுல இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சைவ வேஷம் போடக்கூடியவங்க தான் மனுஷன் உயிரை வேட்டையாடுவாங்க. யாரெல்லாம் சைவ வேஷம் போடுறானோ அவனுக்கெல்லாம் என்னவா ஏதாவது ஒரு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி மனிதர்களை வேட்டையாடணுங்கிற கொள்கையை கொண்டு அதிகமா எல்லாரும் தான் செய்வான். ஜாஸ்தியா அதில் சந்தோஷப்படுவது, அதை ஒரு கொள்கையா கொண்டு கொள்வது, அதாவது பிற மனிதர்களை கொள்வதை கொள்கையா கொண்டவன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நாங்க ஆட்டுக்கு அடிக்க மாட்டோம், உயிர் உதவி செய்ய மாட்டோம்னு யார் பேசிக்கிட்டு தெரிகிறானோ அவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறது மனுஷனுக்குள்ள. அந்த மிருகத்தனை வெளிப்படும்போது இதெல்லாம் செய்வான். இது எங்க எல்லாம் நீங்க இந்த சைவம் பேசுறானோ அந்த நாடுகள்லாம் இது நடக்கும். சைவம் பேசாத நாடுகள் நீங்க இப்படி பார்க்கவே மாட்டீங்க. நீங்க இருக்கிற அமெரிக்காவில் நடக்கிறத பாக்குறீங்களா? பார்க்க மாட்டீங்க. ரொம்ப ரேர அரிதாக பார்ப்பீர்கள். அவ்வளவு பேர் சேர்ந்து கொண்டு என்ன செய்ய மாட்டான், கூட்டமா சேர்ந்துக்கிட்டு அழிக்கிற வேலையை செய்ய மாட்டான். வேற எந்த நாடுகளையும் செய்ய மாட்டான். அமெரிக்க அரசாங்கம் வேண்டா செய்யும்.